அழுதுட்டு இருக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்க போஸ்ட் தரான் பார்த்தீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே. கான்வகேஷன் வாங்குறதுக்காக வேக வேகமாக போயிட்டு இருக்காரு. இங்கே சேர்லையே நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்க வச்சிட்டாங்க கடைசியில். அந்த கான்வகேஷன் வாங்கும்போது பாவம் கேப் எல்லாம் மூஞ்சி மூடிட்டு அதுக்கப்புறம் எப்படி போஸ்ட் கொடுக்க போறான்னு பாருங்க. ஸ்மைல் பண்ணி போஸ்ட் தராராமா. நல்ல வேளை அவர் சரி பண்ணாரு, ஃபோட்டோவில் சரியாக வரும் அப்போதான். ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு ஆனுவல் டே ஈவெண்ட்டு ப்ளே ஸ்கூலில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக போச்சு. என்ன வீட்லேயே இருக்கிறனால நம்மளுக்கு வெளியில் போய் ஒரு 3-4 ஹவர்ஸ் உட்கார முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இந்த டான்ஸ்லாம் பார்த்துட்டு என் பையனோட டான்ஸ் வந்து கிளாஸில் நான் அட்டாச் பண்ணுறேன். இதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே மேம் ஆடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இதுதாங்க பாவங்க. ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கே பசங்க கஷ்டப்படுறாங்கன்னா இவங்க எல்லா டான்ஸும் ஆடிட்டு இருந்தாங்க. அடுத்து இவன் ஒரு ப்ரைஸ் வாங்குறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் டே அப்போ நடந்த ரன்னிங் ரேஸில் வந்துட்டு சார் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் அதுக்கு போய் அழகாக போஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ இப்போ வந்துட்டு இவன் ஆடின டான்ஸு, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ சூப்பராக இவன் ஆடுவான்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா அவன் வந்துட்டு குட்டி பையன், பெருசாக அவனுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மேம் ஆடுறத பார்த்து ஆடுற அளவுக்கு அவனுக்கு நல்லா தெரியுதுங்கிறது, கான்ஃபிடென்ட்டாக ஆடுறான்றது எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் வி வேர் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல ஒரு ஃபன் டேவாக போச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லாதவங்க, இல்லை வந்து இவங்க இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னை பார்த்து அப்படி நினைக்கிறீங்க, இல்லை என் ஃபேமிலியை பார்த்து அப்படி நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா எங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறவங்க பாருங்கள். நம்மள வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஓகேங்களா? உங்களோட டைமும் வேஸ்ட்டு. எதுக்கு என்ன பற்றி தெரிஞ்சுட்டோ, இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டோ என்ன பண்ண போகிறீங்க? ஸோ தேவையில்லாத விஷயம். மற்றவங்க நார்மலாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன யாருன்னே தெரியாது, இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அழகாக சில பசங்க அழகாக ஆடினாங்க. அது முக்கியமான விஷயம். இந்த முன்னாடி இது ஒரு பாப்பா அழுதுகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு அழறான்னு சொல்லிட்டு என் பையன் வந்து முன்னாடி அவனை எட்டி டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவனை எட்டி பார்த்து குனிஞ்சு அவன் வந்து என்னமோ சமாதானப்படுத்துகிறான். அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதை ரெக்கார்ட் பண்ண முடியல, நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்போது ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ரேராக நடக்கும். அது நம்ம வந்து கண்டிப்பாக அது ரொம்ப மெமரபுளாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல். தேங்க்யூ. அதனால பேரண்ட்ஸ் நீங்க உங்களுடைய குழந்தைகளை வந்து கல்வி கற்றுக்க வகுப்புக்கு அனுப்பினாலும் அந்த கற்றுக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய சில கட்டு